ஆண்டவருடைய வழிகள் நினைவுகள் நம்முடைய வழிகளை காட்டிலும் நினைவுகளை காட்டிலும் அது உயர்ந்ததா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் என்னத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிக்காட்டுதுண்டா ஆண்டவருடைய நினைவுகளை வெளிக்காட்டுது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் ஊடாக நமக்கு எதை வெளிக்காட்டுறார், நமக்கு எதை கற்றுத்தர்றாருண்டா அவருடைய நினைவுகள் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறது என்றதை அவர் வெளிக்காட்டுறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு பாருங்க, உலகத்துல சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லுவாங்க. வேதத்திலும் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இருக்குது, ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகளை போல உயர்ந்ததா இருக்கணுமா இருந்தா நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய வார்த்தையினால் நிரப்பப்படணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தர் யோசேப்பை குறித்து ஒரு நினைவை வச்சிருந்தார். என்ன நினைவு வச்சிருந்தாரு? அவனுடைய சகோதரர் மட்டும் இல்ல, முழு தேசமும் அவனுக்கு கீழே, அவனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கும்படியாக அவனமா தேவன் அவனை உயர்த்துறதுக்கான தரிசனத்தை கொடுத்தார், அவருடைய நினைவுகளை கொடுத்தார். யோசேப்பு தானாக சிந்திக்கல, யோசேப்பு தானாக யோசிக்கல, கர்த்தர் அந்த நினைவுகளை கொடுத்தார். அவன் சகோதரரோடு கூட ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறான். நீங்க ஆதியாகமம் 37 நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த யோசேப்பு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? தன்னுடைய சகோதரரோடு கூட ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கிறான். அது ஆண்டுடைய வார்த்தை சொல்றது, தன்னுடைய சகோதரருடைய துன்மார்க்கத்தனத்தை தன்னுடைய தகப்பனாருக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் அவனை சந்திக்கிறாரு, அவனுக்கு அவருடைய நினைவுகளை கொடுக்கிறார், அவனுக்கு அவருடைய நினைவுகளை கொடுக்கிறார். கர்த்தர் யோசேப்பு கண்டு ஒரு நினைவுகளை வச்சிருந்தார், யோசேப்பு கண்டு வழிகளை வச்சிருந்தார். நாங்க நேற்று பாடின பாடலை போல சங்கீதம் 37ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, அவர் என்ன செய்யறாரா? நமக்கு போதித்து நடத்துகிறவரா இருக்கிறார், நமக்கு வழிகாட்டுகிறவரா இருக்கிறார்.